வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். 3ஆம் பக்கத்துல ம், 3ஆம் பக்கம் முதல் பதிப்பின் அணிந்துரை மகாலிங்கம். அதாவது மனிதன் தான் மேம்பட்ட உயிரினம் உலகத்துல. உலகத்துல எத்தனையோ உயிர்கள் தோன்றி இருக்கு. அதுல மனிதன் தான் மேம்பட்ட உயிரினம். அந்த அந்த மேம்பட்ட உயிரினமானது மனிதன் தான் மேம்பட்ட உயிரினம். அவன் தன்னோட அறிவை வைத்துக்கொண்டு பலதை கண்டுபிடிக்கிறான், திருமணம் பண்றான், குழந்தை பெற்றுக்கிறான், எல்லாம் பண்றான், பொருள் சம்பாதிக்கிறான், இன்பத்தை தேடி ஓடுறான். தினம் போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறான். இருக்கிற போராட்டத்திலே மீறின போராட்டம், அந்த ஆரோக்கியத்தை தக்க வைத்துக்கிற போராட்டம் இருக்குது. அது மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டத்துல தான் அவன் வெற்றி அடைகிறான, மற்ற எல்லாத்தையும் சம்பாரிச்சிடுறான் அவன். அறிவை வைத்துக்கொண்டு திட்டமிடுறான், அறிவை வைத்துக்கொண்டு திட்டமிடுகிறான், அறிவை வைத்துக்கொண்டு திருமணம் பண்றான், அறிவை வைத்துக்கொண்டு கண்டுபிடிக்கிறான், அறிவை வைத்துக்கொண்டு எல்லாம் பண்றான். போராடிட்டே இருக்கான், போராடிட்டே இருக்கிறான். அது இருக்கிறதே மிகப்பெரிய போராட்டம். உடல் ஆரோக்கியத்துக்கு ஒன்று போராட்டம் தான் பெரிய போராட்டம். கையில புத்தகம் வச்சிருக்கிறீங்களா? இருக்கா? ம். ஆரோக்கிய இருக்கு. ம் 3ஆம் பக்கத்தை எடுத்து படிங்க. 3ஆம் பக்கம் 4ஆம் பக்கம். உலகில் பல்வேறு உயிரினங்கள் தோன்றுகின்றன, சில காலம் வாழ்கின்றன, பின்னர் அழிந்து விடுகின்றன. இந்த உயிரினங்களில் மேம்பட்ட உயிரினம் மனித உயிரினம். எல்லா உயிரினங்களையும் விட உயர்வாக மனிதன் உயர்வாக மனிதன் ஆறறிவு பெற்றுள்ளான். எல்லா உயிரினங்களை விட உயர்வாக மனிதன் ஆறறிவு பெற்றுள்ளதால் மேம்பாடு மேம்பாடு உள்ளவனாக கருதப்படுகிறான். கல்வி அறிவு பெறுகின்றான். மனிதன் பகவையாக விஞ்ஞானம் வளர்வதற்கு தன் அறிவை பயன்படுத்துகிறான். இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். அதற்கப்புறம் அவன் திருமணம் பண்றான், என்னென்னமோ பண்ணிட்டே போறான். இது மிகப்பெரிய போராட்டம். போராடி 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 போராடிட்டே இருக்கிறான். இதுல எல்லாம் பெரிய கடைசியில எந்த போராட்டம் வருது? மிகப்பெரிய போராட்டம் என்பது உடல் நலத்துக்காக எடுத்துக்கொள்கின்ற போராட்டம் தான் மிகப்பெரிய போராட்டம். அப்பொழுது அதை அவன் கற்றுக்கொள்வதற்கு, அந்த அந்த போராட்டத்தை கற்றுக்கொள்வதற்கு, அந்த போராட்டத்திலிருந்து விடுதலை விடுவதற்கு அவன் ஒரு ஒரு கலையை கற்றாக வேண்டியிருக்கிறது. அந்த கலைதான் உணவில்லாமல் வாழும் கலை, நீர் உணவு முறை என்று வெங்கடேசன் சொல்கிறார், தொழிலதிபர் சொல்கிறார். இது அனைத்து தமிழர்களும் வாங்கி படிக்க வேணும்னு சொல்றார். அனைத்து தமிழர்களும் வாங்கி. ஆக நமது முன்னோர்கள் சித்தர்கள் கண்டறிந்த முறையான நீர் முறையினை இந்த நூலாசிரியர் நாம் உணவின்றி வாழவும் நோய் நொடியின்றி வாழவும் சிறந்த வழியினை தன் அனுபவத்தை கண்டறிந்து இந்த அற்புதமான நூலில் தமிழ் மக்கள் பயன்பெற வழங்கியுள்ளார். தமிழ் மக்கள் பயன்பெற வழங்கியுள்ளார். அப்போ தமிழ் மக்கள் பயன்பெற வழங்கியுள்ளார். உடலுக்கு ஊறு விளைவிக்கும் உணவு வகைகளை அறவே ஒழித்து விட்டு, அப்போ உணவு என்பது ரத்தத்தை கெடுக்கும். உணவு என்பது உணவென்று அதாவது உணவு என்பது நமது முன்னோர்கள் சித்தர்கள் கண்டறிந்த முறையான நீர் உணவு முறையினை இந்த நூலாசிரியர் தனது
நூலாசிரியர் நாம் உணவின்றி வாழவும் நோய் நொடியின்றி வாழவும் சிறந்த வழியினை தனது அனுபவத்தால் கண்டறிந்து இந்த அற்புதமான நூலில் இந்த அற்புதமான நூலில் தமிழ் மக்கள் பயன்பெற வழங்கியுள்ளார். உடலுக்கு ஊறு விளைவிக்கும் உணவு வகையில் அறவே ஒதுக்கிவிட்டு நேர் மட்டுமே அறிந்து வாழ இப்புத்தகத்தில் வழிவகைகளை நூலாசிரியர் வகுத்து காட்டியுள்ளார். உடல் ஒரு காற்று இயந்திரம். இயந்திரம் காற்று என்பதையும் அந்த இயந்திரத்திற்கு தண்ணீர் உராய்வுகளை கட்டுப்படுத்த எண்ணெய் போடுவது போலவும் சுத்தப்படுத்தவும் உபயோகப்படுத்தவும் பயன்படுகிறது என்பதை தனது நூலில் எடுத்து இயம்பி உணவு என்னும் பொருள் தேவையற்றது என்பதை ஆசிரியர் நன்கு நமக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். எனவே இந்த இந்நூல் மனிதன் நலமுடன் நோயின்றியும் வாழவும் மிகவும் பயனுடைய படைப்பு என்பது வெள்ளடி மலை. மனிதன் பிறக்கும் போதே பசியுடன் பிறக்கிறான். அந்த பசியினை வெல்ல உணவு உண்கிறான். உண்ணும் உணவினால் பின்னர் மிகவும் நோயுறுகின்றான். அதை தடுக்க இந்த நீருணவு முறை உதவும் என்பதில் ஐயமில்லை. என்ன சொல்றீங்க? அதாவது உணவுகள் வணக்கம். மனித உடல் ஒரு காற்று இயந்திரம். இந்த காற்று இயந்திரம் உராய்வு ஏற்படாமல் இருப்பதற்கும் கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் நீர் பயன்படுகிறது என்பதை வெங்கடேஷ் என்கிற விஞ்ஞானி கண்டுபிடித்து நமக்கு வழங்கியுள்ளார். ஆக நமது முன்னோர்கள் சித்தர்கள் கண்டறிந்த முறையான நீருணவு முறையினை இந்த நூலாசிரியர் நாம் உணவின்றி வாழவும் நோய் நொடியின்றி வாழவும் சிறந்த வழியினை தனது அனுபவத்தால் கண்டறிந்து இந்த அற்புதமான நூலில் தமிழ் மக்கள் பயன்பெற வழங்கியுள்ளார். உடலுக்கு ஊறு விளைவிக்கும் உணவு வகைகளை அறவே ஒதுக்கிவிட்டு நீர் மட்டுமே அருந்தி வாழ இப்புத்தகத்தில் வழிவகை நூலாசிரியர் வகுத்துள்ளார். மனித உடல் ஒரு காற்று இயந்திரம். மனித உடல் என்பது ஒரு காற்று இயந்திரம் என்பதையும் அந்த இயந்திரத்திற்கு தண்ணீர் உராய்வினை குறைப்பதற்கும் எண்ணெய் கொடுப்பது போலவும் சுத்தப்படுத்தவும் உபயோகப்படுத்தப்படுகிறது என்பதை தனது நூலில் எடுத்து இயம்பியுள்ளார். உணவு என்னும் பொருள் தேவையற்றது என்பதை ஆசிரியர் நன்கு நமக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். எனவே இந்த நூலை மனிதன் நலமுடன் வாழ பயன்படுகிறது என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். இதுல முக்கியமா நாம் கவனிக்க வேண்டியது என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த மனிதன் இந்த வாழ்க்கைக்கான போராட்டம் வந்து மிக 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 கடுமையான போராட்டம் பண்றான். அறிவை பயன்படுத்தி வகை வகையாக கண்டுபிடிக்கிறான். அப்ப இன்பத்தை தேடி ஓடுகிறான். வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டம் இருக்குது. இந்த போராட்டத்திலே மிகப்பெரிய போராட்டம், அது முக்கியமானது. இந்த போராட்டத்திலே மிகப்பெரிய போராட்டம், உடல் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவன் போராடுகின்ற போராட்டம் இருக்குது. அது பெரிய போராட்டமாக இருக்கிறது. அதற்காக அவன் ஒரு கலையை கற்றாக வேண்டும். இங்கதான் விஷயமே இருக்கு. எத்தனையோ கத்துக்கிறான், ஆனால் ஆரோக்கியத்தை கற்பதற்கான கலையை அவன் கற்காம போயிட்டான். மற்ற எல்லாம் அவன் தெரிஞ்சிருக்கிறான். அப்ப ஆரோக்கியம் வாழ்வதற்கு ஒரு கலை இருக்கிறது. அதான் எளிமையான கலை. இவன் ஆரோக்கியம் படிக்க போறான். படிப்பது என்பது வேறு, ஒரு கலையை கற்றுக்கொள்வது என்பது வேறு.
சும்மா ஒரு பாடத்தை படிச்சுக்கிட்டு போறது என்பது. இப்ப வெள்ளைக்காரனுடைய பாடம் என்பது படிப்பதற்கு தான். படிச்சு போட்டு மதிப்பெண் வாங்குறதுக்கு தவிர நோய் குணமாக்குறதுக்கு அல்ல. அவன் நோய் குணமாக்குறதுக்கு கண்டுபிடிக்க நோயை குணமாக்குவதற்கு அவன் வேலையே அல்ல. இயற்கை நோக்கமே மரணம் தான். திருக்குறள் சொல்ற மாதிரி நிற்க அதற்கு தக, நிற்க அதற்கு தக. இங்கதான் மாட்டிக்கிட்டான் அவன். அதாவது இயற்கை நோக்கம் மரணத்தை பிரிச்சிருச்சு. இயற்கை நோக்கம் மரணத்தை பிரிச்சிருச்சு. இப்போ சமாதின்னு ஒரு மரணம் இருக்குதுன்னு இயற்கைக்கு தெரியும். நோவுல சாக வேண்டும் என்கிறது இயற்கைக்கு தெரியும். இந்த ரெண்டுமே இயற்கைக்கு தெரியும். அப்ப இயற்கையினுடைய சட்டம் தெரியாம நீங்க வந்து சாக முடியாது. இயற்கையினோட சட்டம் தெரியாம நீங்க வந்து சமாதிக்கு போக முடியாது. மரணத்தை எளிமையாக்கியது சித்தர்கள் தான். உலகத்திலே 7ஆம் அறிவு பெற்றவங்க தான். மரணம்ங்கிறது மிக மிக கொடுமையானது. ஆனால் அந்த மரணத்தை இனிமையாக மாற்ற முடியும்னு கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க, அது பெரிய விஷயம். அப்படின்னா உணர்ந்ததுக்கு அப்புறம் நீ சுத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சுவாச நேத்தை பேசியிருக்கோம். சுத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேணும்னு சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அது எளிமையாக மாறிவிடுகிறது. இப்ப எனக்கு வந்து ரொம்ப எளிமை, பழகி போய்விடும். எதுவுமே இந்த மரணத்தை பத்தி புரிஞ்சிட்டோம்னா அது பழகி போய்விடும். மரணம் யார்தான் விரும்புவார்கள்? வெளியிருந்து வருகின்ற மரணம் என்பது வேறு. ஆனால் உள்ளே இருந்து மரணம் வருகிறதுன்னா அது உணவு பழக்கத்தினால் வருகிறது என்பதைத்தான் நீங்க வெங்கடேசன் கண்டுபிடிச்சிருக்காரு. ரொம்ப எளிமைதான். பசித்தாக்கத்தை இது இவ்வளவு தூரம் நம்ம இந்த 25 வருஷமா பேசுறது, வெங்கடேசன் கண்டுபிடிச்சது எல்லாமே ஒண்ணுமே கிடையாது. பசித்தாக்கத்தை நிறுத்த தெரியுமா தெரியாதா, அவ்வளவுதான். இதுக்குத்தான் இத்தனை ஆராய்ச்சி பண்றானுங்கப்பா. என்ன கொடுமை இருக்குது. ஏன்னா இதுக்கு யாருக்குமே தெரியாதா? உலகத்துல இருக்கிற எந்த அறிவாளிகளுக்குமே தெரியாதா? பசிதாகம் தான் பிரச்சனை. அது நீரை வைத்து கட்டுப்படுத்த முடியும்னு ஒரு விஞ்ஞானி கூட அது பண்ணவே இல்லை. ஒரு சிங்கப்பூர்காரன் பண்ணல, ஒரு அமெரிக்கா, இந்தியாவிலதான் சரி ஒன்றும் கிடையாதுங்களாம். எல்லாம் முன்னேறிய நாடுகளப்பா. இல்லையாது ஒரு பசிதாகத்தை கட்டுப்படுத்த தெரியறதுக்கு ஒரு பயிற்சி பண்ணலையா? எத்தனை தத்துவத்தை ஞானி வந்திருக்கிறாங்க. சைனாவோட கன்ஃபியூஷியஸுங்கிற மிகப்பெரிய தத்துவ ஞானி. ஒவ்வொரு நாடுகளிலும் மிகப்பெரிய தத்துவ ஞானிகள் வந்திருக்காங்க. ஒருத்தங்க கூட எடுத்து ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. அப்படியும் அரைகுறையா ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஹீரரத்ன மனைக்கு வச்சு ஆராய்ச்சி பண்ணாங்க. பார்ப்போம். அதனால இவன் தீவிரமாக ஒரு கலையை கற்றாக வேண்டும். அந்த கலைதான் உணவில்லாமல் வாழும் கலை என்று சொல்லக்கூடிய நீருணவு முறை என்று அந்த டாக்டர் அர்னால்டு, இந்த இவரு டாக்டர் மகாலிங்கம், பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர் நமக்கு தெளிவா சொல்றாங்க. இந்த போராட்டத்திலிருந்து விடுபட அவன் ஒரு கலையை அல்லது ஒரு வழியினை தேர்ந்தெடுப்பது மிகவும் இன்றியமையாததாகும். அந்த வழியை நமக்கு தெளிவுடன் காட்டுவதுதான் திரு எஸ் வெங்கடேசனின் உணவில்லாமல் வாழும் கலை என்னும் புத்தகம். உணவில்லாமல் வாழும் கலையை கைக்கொள்ள நமக்கு உதவும் முறைதான் நீருணவு முறை. சரிங்களா? அப்ப இந்த கலையை கற்காவிட்டு, அப்ப இந்த கலையை ஏன் நம்ம வந்து இன்னும் நம்ம எப்படி எடுத்துட்டு போறது? ஒருத்தர் பாருங்க, இந்த சென்னையை சேர்ந்த ஒருத்தர் நம்ம பேசுறதெல்லாம் ஒரு நிமிஷமா சின்னதா பண்ணி அவர் சின்ன ஆட்டோ ஓட்டுநருக்கு இருக்கிற ஒரு நுட்பம் பாருங்க. பேசுகின்ற காணொலி ஒரு நிமிஷமா பார்த்து அவர் கேட்கிறாரு, ஐயா நான் போடுறேன் அப்படின்னாரு. எப்பவோ ஒரு போன மாசமே கேட்டிருந்தாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்தேன். சரி பண்ணுங்க அப்படின்ட்டு நான் கரெக்டா ஒரு நிமிஷம் அந்த ஆட்டோ ஓட்டுற வேலையிலேயே அந்த ஒரு நிமிஷம் பண்ணி போட்டு விடுறாரு. அது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. அவர் தன் சொந்த செலவுல 10 புத்தகம் வாங்கி கொடுக்குறாரு. நான் சொன்னேன் ஆச்சரியமா இருக்குது ஐயா அப்படின்னு. இல்லைங்க, நல்லதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ செய்யாம போடாமாங்கிறாரு. நல்லதுன்னு தெரிந்த பிறகு நான் செய்யாம போறது என்னது, செய்யாம போடாமா அப்படிங்கிற நான் கேட்டிருந்தேன். நல்ல மனசு அந்த சென்னையில் இருந்து அவர் வாங்கி அதை வந்து பொதுமக்கள் கொடுக்கிறாரு அந்த புக்கை. வாங்குறாரு விற்கிறாரு என்னமோ தெரியல. பணம் 10 புத்தகம் 3000 கட்டியாச்சு, பணம் அனுப்பிச்சாச்சு, வாங்கியாச்சு. நான் ஏற்கனவே சென்னையில ஒரு 50 புத்தகம் இருக்கு. அங்க நேர்பை ஒரு வாங்க சொன்னேன். ஏற்கனவே இன்னொரு அன்பர் வாங்கி வச்சிருக்காரு 50 புத்தகம். அவரால் கொடுக்க முடியல பாவம். வெறும் ஆர்வ கோளாறை தவிர அவரால் கொடுக்க முடியல. சாதாரண விஷயம் இல்லை. புத்தகம் உடனே நீ வந்து புரிய வச்சு நீ மண்டையை உடைக்கணும். நீ அந்த அளவுக்கு வாத திறமை இருக்கும். புத்தகம் வைக்கணும்னு நரம் வந்து போகுது.
ஒரு புத்தகம் வைக்கணுமா நரம்பு அந்த இது நரம்பு சாதாரண விஷயம் இது. பார்த்தாவே மண்டையில் அடிக்க அவனுக்கு பார்த்தாவே. ஆனா இவர் வாழ்ந்து காட்டுறாரு. இவர் வாழ்ந்து காட்டுறாரு. வாழ்ந்து காட்டியிருக்காரு. கேட்டேன் இந்த மாதிரி ஒரு வருஷம் இருக்கும் எல்லாரும் ஒரு வருஷம் 1.5 வருஷம் கவனிச்சிருக்கிறாங்க. எங்கிட்ட நான் வந்து பணம் அப்போ வந்து 30,000 ஃபீஸ் வச்சிருந்தேன். அந்த 2 நாள் தங்குறது 3 நாள் தங்குறது கட்டணம் வச்சிருந்தேன். அதை பார்த்து பயந்துட்டு ஐயா என்னால முடியாது அப்படின்னு அவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் முடிவு பண்ணிட்டு அரைங்குறையமா அந்த ஆளையும் செஞ்சிருக்காப்புல. அரைங்குறையமா அப்புறம் அரைங்குறையமா செஞ்சாலும் அது வந்துருமில்ல. யாரும் தினம் அவன் சாகடிக்க போறது இல்லை. தினமும் அவனு சாப்பிட சொல்ல போறான். தண்ணி குடிச்சிட்டு சாயங்காலம் ஏதோ ஒரு வேலை சாப்பிட சொல்ல போறான். அப்படி எப்படி சாவு எப்படி வரும்? அரைங்குறையமே அதான் தண்ணீரும் காய்கறியும் சாப்பிட்றான். அது தண்ணீரும் ஒரு சைவ உணவு சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டு அது டக்கு 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 சுத்தமாயிட்டு அது பசி தாங்க கட்டுப்படி ஆகிருது. தண்ணீர் குடிக்கிறப்ப ஜீரணத்துக்கு என்ன வேலை இருக்குதுங்க? தண்ணீர் குடிக்கிறப்ப உங்க ஜீரணத்துக்கு என்ன வேலை இருக்குது? அவன் தண்ணீர் குடிச்சுக்கிறேன், சாயங்காலம் ஒரு வேளை சாப்பிட்டுக்கிறேன், அப்புறம் என்ன ஆகும்? அப்படியே பழக்கமாயிட்டே வருது. ஒன்றும் ஆகாது. ஒரு நாள் தான் சிரமமா இருக்கு, ஒரு நாள் 2 நாள் சிரமமா இருக்கு. எல்லாம் வந்து ஃபைபர் வீட்டில இருந்து இந்த ஃபைபர் நெட் போட்டுக்குங்க. ஃபைபர் நெட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை போட்டு நல்லா எடுக்கும். சத்தம் இல்லாம இருக்கு. ஏன் சத்தம் வருது உங்களுக்கு? ஐயா உங்களுக்கு தான் சத்தம் வருதுன்னு நினைக்கிறேன். சுந்தர் தான் சத்தம் வருதுன்னு நினைக்கிறேன். அவர் எங்கேயும் வண்டியில போயிட்டு இருப்பாரு தெரியுது. இல்ல சைலண்ட் மோட்ல தான் இருக்கு. இல்ல இப்ப தெளிவா இருக்கு. கர்ற முறன்னு சத்தம் வந்துச்சு. சரி, அந்த ஆனா சக்கரை நோய் தான் நிறைய இருக்குதுங்கய்யா. நானும் பாக்குறேன். சக்கரை நோய் தான் யாரை கேட்டாலும் சக்கரை நோய் தான். சக்கரை நோய் தான் பயங்கர. நேற்று கூட ஒருத்தர் பேசியிருக்காருப்பா. நேற்று ஒருத்தர் 3 புத்தகம் கேட்டிருக்காரு. அவர் வந்து இப்ப இன்சுலின் பண்ணி 80 கிலோ எடை சமையல் கலைஞர், 80 கிலோ எடை சமையல் கலைஞர். இன்சுலின் வேற போட்டிருக்குன்னு சொன்னேன். இன்சுலின் வேற போட்டுருக்குன்னு சொன்னேன். ரொம்ப ஆபத்தையா, ரொம்ப ஆபத்துல நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க. நீங்க உடனே வந்து பயிற்சி கட்ட செய்வரையே சொல்லிட்டேன். நீ செய்வரிக்கே வந்துரு. இது எங்க தத்துவத்தை புரிஞ்சுக்க வர வர புரிஞ்சு வச்சிடுறேன். நீ பணத்தை உடனே கட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் பணத்தை கட்டுறேங்கிறாப்புல. நான் சொன்னேன், எச்சரிக்கை பண்ணிட்டேன். எப்ப மாரடைப்பு வந்தா முடிஞ்சு போச்சுங்க ஐயா. சக்கரை நோயாளிக்கு எப்ப வேணாலும் மாரடை போறோம். சக்கரை நோயாளிகளுக்கு அதுதான் ரத்தம் வந்து கலங்கி போச்சு. ரத்தம் கலங்கினாவே அடுத்தடுத்த என்னென்ன வரணுமோ அது ஃபுல்லாவே வந்துரும். அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ரத்தம் சுத்தம் இல்லாததுனாலதான் மிச்சம் எல்லாமே வருது அப்படின்னு. அதுதான் வேற வேற நோய்களா இப்ப உங்ககிட்ட நான் கிளாஸ்ல புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அப்புறம் வெவ்வேறு டைம்ல நம்ம பேசின பிறகு அந்த ரத்தம் கெட்டு போறதுனாலதான் வர எல்லா டிசீஸுமே தவிர, அதுக்கு நம்ம இதய அடைப்பு சொல்லிக்கிறோம், ஹார்ட் அட்டாக் சொல்லிக்கிறோம், சுகர்னு சொல்லிக்கிறோம், பிபின்னு சொல்லிக்கிறோம், கிட்னி போயிடுச்சுன்னு சொல்லிக்கிறோம். இது எல்லாமே எங்க இருந்து வருதுன்னா ரத்தம் சுத்தம் இல்லாததுனாலதான் வருதே தவிர, நம்மளா எல்லாத்துக்கும் ஒரு நோய்க்கு பேர் வச்சுக்க வேண்டியதான். இது போயிடுச்சு, அது போயிடுச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சுன்னு. அதுதான். அதனால எச்சரிக்கை பண்ணியிருக்கேன். உடனே சேருங்க, தாமதப்படுத்தாதீங்க. ஏன்னா பிசு பிசு வந்துருச்சுன்னு அவ்வளவுதான். தூக்கத்திலே போயிருங்க. ஏன் தூக்கத்திலே உயிர் போயிடும். காலையில பார்த்தா ஆள் இருக்க மாட்டான். என்ன பண்றது அப்புறம்? ஐயா இப்போ இந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சில வீடியோஸ் எல்லாம் பாக்குறோம் பாத்தீங்களா? வேலையிலே இருப்பாங்க, டப்புன்னு உயிரை விட்டுருவாங்க. மேடையிலே உயிர் போயிடுது. அதெல்லாம் கூட வந்து ரத்தம் சுத்தமாக அது சொல்லுவாங்க, கொடுத்து வச்ச சாவு, அப்படியே வேலையிலேயே போயிட்டாரு அப்படின்னுவாங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது இல்லையா? அவங்களுக்கு உடம்பு அந்த அளவுக்கு இருக்கு, டப்புன்னு போயிடுச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு இல்லையா? அதான் அது என்ன, இவங்களுக்கு அந்த அறிவு இல்லை. யாருக்கு சொல்றவனுக்கு அந்த அறிவு இல்லை. என்ன அறிவு இருக்கு? அந்த அப்துல் கலாம் பேசிட்டே இருக்கிறப்ப செத்து போனார்னா ரொம்ப ரத்தம் கெட்டு போய் செத்து போனாரு. டாக்டர் மகாலிங்கம் பேசியிருக்கு இவனு இறந்துட்டாருங்க. பொள்ளாச்சி மகாலிங்கமே பேசிட்டு கீழே வந்து சுத்தப்படுத்திருக்கணும். என்ன நான் அவர் ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளர். டாக்டர் அப்துல் கலாம் வந்து பல்வேறு விஞ்ஞானம் கற்றவர் தான்.
அவரே விண்வெளியில போய் குடியேற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. விண்வெளிக்கு நம்ம போகணும், அங்க போய் ஆராய்ச்சி பண்ணணும், நமக்கான இடத்த கண்டுபிடிக்கணும், அங்கிருந்து ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்றாரு. அவர் வாழுங்காலத்து அவர் வாழ்றது இப்பதானே இறந்தாரு. 5 வருஷமா 6 வருஷம் ஆச்சா, இப்பதான் இந்த போனாரு. அஹ் அஹ் ட- அப்து- அஹ் அவருடைய கூட்டத்துல எல்லாம் போய் வெங்கடேசன் கலந்துருக்காரு. அஹ் ஏனோ புத்தகம் போய் அவர் கைக்கு சேரல, அவ்வளவுதான். எங்க ஊருக்கு வந்திருந்தா நான் போய் அலசி இருப்பேன் நான். இல்ல முறையான அவரு பயிற்சி யாரும் நடக்கல என்ன சாமி. ஆமா ஆமா எல்லாரும் படிச்சிருக்காங்க, ஆனா முறையான பயிற்சி வந்து தெரிஞ்சிருக்காங்க, ஆனா பயிற்சி எடுக்கல. உங்க சரியான ம், குரு உங்களை மாதிரி இல்ல. ஆமா. அது நம்ம வந்து வெளியே உலகத்துக்கு வரல. அதனாலதான் வந்து இந்த நம்ம மாதிரி. எனக்கு பாருங்க, உண்மைதான். எனக்கு வந்து எனக்கு சுகர் குறைஞ்சது மட்டும் இல்ல, இந்த HbA1cன்றாங்கல்ல 3 மாசத்துக்குள்ளது, அது கூட வந்து கண்ட்ரோல் ஆயிருக்குது. ஆ, 3 மாசத்துக்குள்ளது ம், HbA1c 5.97 வந்துருக்குது. ம். 5.7 சொல்லியிருக்காங்க, 5.97 அது என்னதுங்க கூட. அது? அதை பத்தி சொல்லுங்க. என்னது அது? அப்படின்னா என்ன? HbA1cன்னு சொல்றாங்க, 3 மாசத்துக்கு ஆவரேஜ் எடுக்கிறாங்க இல்லையா, பிளட் சுகர் எடுக்கிறாங்க இல்லையா, 3 மாசத்துக்கு உள்ளது. இப்ப இன்னைக்கு எடுத்து இன்னைக்கு காலையில் எடுக்கிறது, மத்தியானம் எடுக்கிறது, மாறி மாறி காமிக்கும் இல்லையா. இந்த HbA1cன்றது வந்து 3 மாசத்துக்கு வந்து நீங்க எப்படி இருக்கின்றதும், இந்த உங்க இது எப்படி இருந்துச்சு அப்படின்றதும் சொல்லணும் அந்த இது. அதுல வந்துட்டு நல்ல எக்ஸலண்ட்னா 1.125ன்னு போட்டிருக்காங்க. நமக்கு வந்து 124.64 இருக்குது. அது கூட கண்ட்ரோல் ஆயிருக்குது எனக்கு. 3 மாசமா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த உங்க ரத்தம் எப்படி இருக்குது, சுத்தமா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றது இருந்தது. அது பாக்குறப்ப கூட என்னன்னா, அதுவும் இப்ப இது மட்டும் இல்ல, இந்த பயிற்சி எடுத்ததுனால இன்னைக்கு காலையில எடுத்தோம், இன்னைக்கு எடுத்தோம், சாயந்தரம் எடுத்தோம் அப்படிலாம் மாறிக்கிட்டே இருக்கும் அது. ஆனா 3 மாசமா வந்து எனக்கு வந்து 125க்குள்ள தான் வந்திருக்கு, கண்ட்ரோலா இருந்தது. அப்ப எந்த அளவுக்கு இந்த நீர் பயிற்சி ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறணும். ம். இன்னும் போக போனா 12 இன்னும் குறையும். ம். இருந்தாலும் ஐயா வந்து பன்னி கொழுப்புல சேருதுன்னு சொல்றாரு. இருந்தாலும் அது ஒரு நமக்கு ஒரு இல்ல இல்ல, அந்த அந்த பன்னி கொழுப்பு திங்கிறவன், பன்னி திங்கிறவனுடைய அஹ், ஆராய்ச்சி வச்சுட்டு நமக்கு பொருத்தி பார்க்கறான். அது அவன் நமக்கு பொருத்தி பார்க்கறான். அது இயற்கையில கிடையாது. ஆனா நமக்கு அது சுத்தமாகுது என்பது வேறு, அது வேற. நீங்க தான் சுத்தமா ம். இப்ப சுத்தம் ஆயிடுச்சுன்னா, நீங்க அதுதான் ஒரு 6 மாசம் ஆயிடுச்சுன்னா சுத்தம் வந்து 2வது நாள்லயே தொடங்கிரும். சுத்தம் 2வது நாள் 3வது நாள் சிறுநீர் மாறுனா முடிஞ்சிருச்சு. சிறுநீர் மஞ்சளா இருக்கு பார்த்தீங்களா, அது 2 3 நாளில மாறிடும். 2 3 நாள்லயே அந்த நாற்றம் முதல் 3 நாள்லயே நாத்தம் வாடை அடிச்சிடும். அதிலே டக் டக் 3வது நாள் இப் சக்கரை கண்ட்ரோல். இப்போ எனக்கு கூட பாத்தீங்கன்னா, இப்ப சாப்பிடாம திடீர்னு சாப்பிட்டேன்னு நெனச்சுக்கோங்களேன், அன்னைக்கு மட்டும் மூத்திரம் வந்து மஞ்சளா போகுது. அதுக்கப்புறம் செகண்ட் டே கிளியர் ஆயிடுது. எதுனா நான் எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டேன்னு நெனச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு சோறு சாப்பிடுறேன் அப்படின்னு நெனச்சுக்கோங்க, மறுநாள் காலையில மஞ்சளா போகுது. ஏன்னா மறுநாள் ஃபுல்லாவே நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். அப்போ மறுநாளே உடனே மஞ்சளா போகுது. எனக்கு அப்படி அவ்வளவுதான். போனது கிடையாது. அப்பதான் எனக்கு தெரியுது. ஓஹோ! இப்ப நம்ம நேத்து சாப்பிட்டோம், இன்னைக்கு பாரு மஞ்சளா போகுது அப்படின்னு. ஒரு 2 நாள் 72 மணி நேரம் சக்கரை கட்டுப்பாடு ஆகும். அதனால ஒரு ஆச்சரியமே படுறதுக்கு அவசியமே கிடையாது. இவன் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதே தவிர இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இயற்கை அப்படித்தான் இருக்கிறது. அப்ப இயற்கையாவே உடம்பு சுத்தப்படுத்திக்குது. தன்னைத்தானே தண்ணி மூலியமாவே இருந்து கீரை மூலியமாவே சுத்தப்படுத்திக்குது அதுவே. நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ணா போதும், அவ்வளவுதான். நம்ம மேற்கொண்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். அறிவு வேணும் நமக்கு. இந்த உடம்ப கேரி பண்றதுக்கு நமக்கு ஒரு அறிவு வேணும். ஏன்னா அது எல்லா இன்டெலிஜென்ட்டா தான் இருக்கு. எல்லா அது எல்லா இன்டெலிஜென்ட்டா தான் இருக்கு. ஆஹ் இதை எப்படி சித்தர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க? மிகப்பெரிய அறிவாளிகள். அதான் ஆரோக்கியம், அது மலிவா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அப்ப இயற்கை வந்து ஆற்றலை மலிவா தான் வச்சிருக்கு. சூரியனை மலிவா வச்சிருக்குது. இயற்கை வந்து பூமியில வச்சிருக்குது எல்லாமே. நீ தோண்டி எடுத்துக்கிறீங்க, அவ்வளவுதான். எல்லாம் மலிவா தான் கிடைக்குது. வேற ஒண்ணுமே இல்லை. எண்ணெய் கூட மலிவா தான் கிடைக்குது. எல்லாம் மலிவு. ஆற்றல் மலிவு, எல்லாம் மலிவு, தண்ணீர் மலிவு, நீர் நிலம் எல்லாம் மலிவு. சும்மா கொடுத்துட்டு போது, நீ தாண்டா ரேட்டை வச்சுக்கிட்டு இருக்கிற கரகம் பிடிச்ச அளவு ஏமாத்துறதுக்காக. பணம் என்னதான் இந்த பணம் சம்பாரிச்சு என்னதான் பண்ணுவானோ தெரிய மாட்டேங்குது. என்ன இளவுன்னு ஒண்ணு புரியல. எத்தனை ஆயிரம் கோடி எதுக்கு இதெல்லாம்? ஒண்ணுக்காக. இயற்கைக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இவனா காசு 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 காசுன்னு பொருள் தேட வேண்டியது. அந்த பொருளுங்கிறது இயற்கை பாருங்க, அந்த இயற்கை அங்கேயும் தப்பு பண்ணுது. பிறக்கும் பொழுதே பொருளாசையை வச்சு விட்டுறது. அப்புறம் மந்த புத்தியும் வேற வச்சு விட்டுறது. ரெண்டையும் வச்சு விட்டுறது வைக்கும் பொழுது. போடுவாங்க சாகடிக்கும்னு சொல்றதுக்கு அது ஒரு திட்டம் பண்ணுது. இந்த 3வது நிலையில தான் யோசிக்க வேண்டியது இருக்கு. அதுல பாருங்க, அது 3வது மனநிலையில ஒண்ணு இருக்கு. சிலர் தான் வேணுங்குது. அடேங்கப்பா, அதுலயே விவரமா இருக்குது. சிலர் தான் இதை கற்றுக்கொள்ள வேண்டும்ங்குது. அதனாலதான் பணம் இருந்தாலும் அதை என்ன சொல்றேன், பணம் இருந்தா கூட இதை கத்துக்கொள்ள
விக்ரம் கல்லூரி, அவர் பேர் என்ன? விக்ரம் கல்லூரி முதலாளி அவர் பேர் என்ன? சீனிவாசன். ஆ அவர் குடும்பத்தோட வந்திருந்தாரு. அவர் புத்தகம் வாங்கிட்டு தான் போனாரு. அதுக்கப்புறம் முயற்சியே எடுக்கல. காரணம் அந்த பணம் இருந்தாலும் கூட அந்த ஈகோ வந்து மண்டையில அடிக்கும். என்னது? மண்டையில அடிக்கும். இல்ல, எல்லாருமே பார்த்தேன். எல்லாருமே கனமான உடம்புடையவங்க தான். எல்லாத்துக்கும் இந்த பயிற்சி தேவைதான். எல்லாத்துக்குமே 3 பேர் 4 பேர் வந்திருந்தாங்க. இந்த ராஜேஸ்வரி அம்மையார் கூட வந்திருந்தாங்க. அவங்க 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 ம். எம்ஏ பிஎட் தான். இந்த புத்தகமே கையில் வச்சிருக்கேன் பாருங்க. ஆமா. ஆ ஆமா. விக்ரம் காலேஜ், ஆமா. ம். ராஜேஸ்வரி ராஜா அப்படின்னு அந்த ம். அம்மா ஏதோ இருக்குது பெரிய இடம். அது அந்த சீனிவாசன், அது எதுவா இருக்கட்டும், யாரா இருந்தா இருக்கட்டுங்க. நாம நம்மகிட்ட வர்றவங்க பூராமே அந்த ஈகோவை உடைக்கணும். நல்லது கற்றுக்கொள்ளுங்கிறதுக்காக அவன் இறங்கி உயிரை விட்டாவது நல்லதை கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளவு எதவோ கத்துக்கிறாங்க, நாய் மாதிரி ஓடுறாங்க. ஒரு நல்லதை கத்துக்கிறதுக்கு ஏன் போராட்டம் பண்றது இல்ல? ம். பணக்காரும் போராட்டம் பண்றது இல்ல, நடுத்தரவாதியும் போராட்டம் பண்றது இல்ல. அப்புறம் என்ன பண்றது அவனு? அப்ப இயற்கை நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிலருக்கு மட்டும்தான் போக வேண்டும் அது முடிவு பண்ணுதுங்க. அது சிலருக்கு அவனுக்கு பொருளும் இருக்கணும், பொறுமையும் இருக்கணும், நீண்ட கால பயிற்சி. அங்க வந்து மாட்டிக்கிறான் பாருங்க. எல்லாம் எங்கிட்ட எங்கிட்ட ஏற்கனவே எங்கிட்ட கத்துருப்பனோன்னு பாத்தீங்கன்னா, அவனோட கொள்கையே மாறி போயிடுச்சுங்க. சில எல்லாம் பாக்குறாங்க தப்பு தப்பா ஏதோ வேற ஏதோ தொழிலுக்கு ஏதோ பேசிட்டு இருக்க. அப்புறம் தெரிஞ்சு போச்சு. ஓ, இந்த ஆரம்பத்துல வேஷம் போட்டிருப்பானுங்களே தெரியுது அவனுக்கு நிலையான அந்த கொள்கையில். அப்புறம் தான் ஆரம்பத்துல தான் இந்த வேஷம் போட்டிருக்கான் ஐயா ஐயாங்கிற. அப்புறம் தான் தெரியுது அவன் பெரிய கொய்யாவா மாறிட்டானுங்க எல்லாரும். பொய்யாவா மாறிட்டானுங்க எல்லாரும். வாழ்க்கையே தப்பா போயிருதுங்க அவங்க. அது அந்த தொடர்ச்சியான ஆர்வம் வேணுங்க. அதான். ஆர்வம் இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. தொடர்ச்சியான ஆர்வம் இருக்கும். டே டு டே ஆர்வம் இருந்தா தான் பண்ண முடியும். ஆமா. போராடணும். போராட்டமான வாழ்க்கை தான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் எங்கள மாரி ஆளுங்கலாம் எப்படினாலும் நெருக்கி பிடிச்சாது எப்படியோ ஒரு கிளாஸாவது அட்டெண்ட் பண்ணணுங்கிற ஒரு உந்துதல், மன உந்துதல் இருந்தா தான் வந்து ஏட செய்ய வந்து முடியாது. சைன் பண்ண முடியும். ம். ஏன்னா தைரியம் பத்தாதுங்க. தைரியம் இவன் என்னட்டானா, ஏதோ ஒரு விளையாட்டு பணமாக ஒரு கடையில போய் ஒரு புத்தகம் வாங்கி படிச்சிட்டோம்னா எல்லாம் தெரிஞ்சுற மாதிரி நினைச்சிட்டு ஏமாந்துடுறாங்க அதுல. அது அந்த அவங்க அந்த அந்த படையாட்கள் மேல தப்பு கிடையாது. அவன் அந்த மனம் அவனை ஏமாத்தி வேற ரூட்ல திருப்பி விட்டுருதுங்க அவனை. பொய்யான ரூட்ல திருப்பி திருப்பி பொய்யான வழியில திருப்பி விடுதுங்க. நான் பார்த்தேன் நேற்று 2 3 பேர்த்த பழைய ஆளுகள் எல்லாம். ஏடு எதவோ பேசிட்டு இருக்கிறான், என்னமோ பண்ணிட்டு இருக்கிறான், சம்மந்தமே எல்லாம் பேசிட்டு இருக்கிறான். என்னடா கருமாந்திரமா இருக்குது. அஹ் என்னடா கொடுமையா இருக்கு. அப்ப அந்த சம்பந்தம் இல்லா. குடியாரன் இருக்கான்ல சாமி, ஆஹ் குடியாரன் வந்து ஆஹ் போயிட்டே இருப்பான். நான் சத்தியம் பண்ணுவான், நான் வந்து தண்ணியே அடிக்க மாட்டேன்னு. அப்படியே உம் இந்த போயிட்டே இருப்பான். திடீர்னு பார்த்தா அந்த இதை பார்த்தா அவனுக்கு வாசம் வந்ததுன்னா கடையை பார்த்தானா உள்ள போயிருவான். உம் அந்த மாதிரி வந்து இந்த சாப்பாட்டு ராமான்களா நம்ம எல்லாம் அடிமையாகி கிடந்ததுனால உம் ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டோம்னா சாப்பிடக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்புறம் திடீர்னு நம்மளை அறியாமையே வந்து உம் டக்குன்னு சாப்பிட்றோம். ஐயோ நம்ம சாப்பிட்டோமே. ஆனா இதெல்லாம் உங்க கிளாஸ்ல அட்டன் பண்றதுனால தான் அந்த உம் உணர்வுலாம் எங்களுக்கு வருது. ஐயோ உம் நம்ம தப்பு பண்றோம்னு மறுபடி 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 வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து உம் எனக்கெல்லாம் 7 8 இருந்துச்சு இந்த ஆவரேஜ் வந்து. ஆனா உம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்ல இருக்குது. உம் 5 புள்ளி சம்திங் தான் இருக்குது. அப்போ உம் எந்த அளவுக்கு வந்து ரெடியூஸ் ஆயிருக்காங்க. இது காரணம் அந்த கிளாஸ் அட்டன் பண்றதுனால தான். உங்கள்ட்ட தொடர்ச்சியா உங்கள்ட்ட நான் ட்ரைனிங் எடுத்துட்டே இருக்கிறதுனால தான் என்னைய வந்து நான் கண்ட்ரோல் பண்ண முடியுது. இந்த கிளாஸ்ல அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. இப்ப நான் அந்த கிளாஸ் வரலைன்னு வச்சுக்கங்க, உம் நான் என்னைய வந்து அந்த மாயை இழுத்துட்டு போயிரும். இழுத்துட்டு போய் அது போயிரும். நானு இதே பண்ண முடியாது. ஓ! இங்க போணுமே, இது பண்ணணுமே, கேட்கணுமே இப்படிலாம் நினைக்கிறப்போ நமக்கு மாறுது. நன்றிங்க. நல்லது. அதாவது இதுல இதுல வந்து கொழுப்பு வந்து இது நல்ல கொழுப்பு, தீய கொழுப்புன்னு வேற அது வேற கதை விடுறான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவங்க சாப்பிடக்கூடிய ஸ்டார்ச் தான் நல்ல கொழுப்பு, அது என்ன தீய கொழுப்பு. என்னடா நல்ல கொழுப்பு, தீய அதுதான் கொழுப்பு. அதுதான் எனக்கு டவுட். அப்ப குட் ம், கொலஸ்ட்ரால்லாம் என்ன, பேட் கொலஸ்ட்ரால்லாம் என்ன அப்படின்னு. ம். அதுல வேற ரத்தத்துல HDL. உள்ள ம், இந்த இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய் குடிக்கிறத சொல்றாங்க. ம், ம், அந்த ம், எக்ஸ்ட்ரா வெர்ஜின் கோகனட் ஆயில் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ம், ம், அத குடிச்சோம்னா ரத்தத்துல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் அகற்றும் அப்படின்னு சொல்றாங்க. ம், அப்படின்னா என்ன? ம். கெட்ட கொழுப்பு, தீய கொழுப்பு, நல்ல கொழுப்பு. அறிவு கட்ட முட்டாங்களா? அது முதல்ல எண்ணெய் என்ன பண்ணும்னா, எண்ணெய் ஜீரணமும் ஆகாது. எண்ணெய் வந்து அமிலத்தன்மையா மாற அசிடிட்டி அது. அது எ அது வந்து அதனால தான் என்ன அந்த காலத்துல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த விளக்கெண்ணெய வந்து தேனோடயே கலந்தோ, அல்லது ஒரு கீரையோட கலந்தோ, அல்லது வாழைப்பழத்துல கலந்து தான் குடுப்பாங்க.
அது ஒரு ஸ்பூனை குடிச்சு சுத்தம் பண்றதுக்கு தான். தினம் அது வேலை கிடையாது. இன்னைக்கு தினம் எப்படி பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அந்த காய்கறி வேக வைக்கிறப்ப அதுல கலந்து சாப்பிட சொல்லுவாங்க. நேரடியா இன்னைக்கு சாப்பிடணும்னா வருஷத்துக்கு ஒருக்கா 3 மாசத்துக்கு ஒருக்கா, ஒரு மாசத்துக்கு ஒருக்காவாவது 2 ஸ்பூன் சாப்பிட்டு வெடிக்கு போறோம், அதோட நிறுத்திடுவாங்க. அது உள்ள போய் அடிச்சிட்டு போகுது. தெரியாது அவங்களுக்கு. நீண்ட காலம் வாழணுங்கிற எண்ணம் ஆரம்பத்திலிருந்தே இல்லை யாருக்குமே. நீண்ட காலம் வாழணுங்கிற எண்ணம் வந்து யாருக்குமே கிடையாதுங்க ஐயா. ஆசை இருக்குமே தவிர அதனோட கலை தெரியல. ஆசை இருக்கும். எதுக்கு நீங்க இப்ப ஆஸ்பத்திரிக்கு இப்ப நோய் வந்துட்டு எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறீங்க? நீண்ட காலம் வாழணுங்கிறதுக்கு தானே. 90 வயசு கிழவனும் கூட நான் ஆஸ்பத்திரிக்கு ஓடுறேன். என்ன வெங்காயத்துக்கு போறேன்? அதுக்கான கலை என்ன? அங்கதான் அங்கதான் நுட்பமா அறிவு இருக்கு. 2000 ஆண்டுக்கு அப்புறம் வந்திருக்குது. நமக்கு உண்மையாலுமே நமக்கு இது கிடைக்கலன்னா நம்மளும் முட்டாளா இருப்போங்கய்யா. இவ்வளவு கலைகள் கட்டுறோங்கிறான், இவ்வளவு அணைகள் கட்டணும், கோயில கட்டணும். 2000 ஆண்டு எல்லா கலைகளும் சிறந்த நாடு. சாதாரண நாம வந்து எங்க இருந்து வர்றோம்? நம்ம குமரி கண்டத்துல இருந்து வர்றோம். சாதாரண விஷயம் இல்லை. மூழ்கி போன குமரி கண்டத்துல இருந்து நம்ம வந்திருக்கோம். சுனாமியில அடிபட்டு நம்ம எத்தனை லட்சம் பேர் செத்தானும் தெரியாது. எத்தனை கலைகள் போச்சுனே தெரியல. கிட்டத்தட்ட 50,000 ஆண்டுகளாக தப்பிச்சு நம்ம வந்துட்டே இருக்கோம். பாண்டிய நாட்டுல இருந்து நம்ம வர்றோம். பாண்டிய நாட்டுல இருந்து சேர நாடு, சோழ நாடெல்லாம் பாண்டிய நாடு தான் முதல்ல உருவானது. தென்மதுரை பாண்டி அதுதான். அதுக்கப்புறம் சேர சோழம், அதுக்கப்புறம் தான் வர்றாங்க. அவங்களே 5000 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டிருக்காங்க. இவனுக்கு சோழர்களா 2500 ஆண்டுகள் ஆண்டிருக்காங்க. இவனெல்லாம் வெள்ளைக்காரன் இந்த முண்டங்கள் வந்து வேற 200 ஆண்டுகள், முகலாயர்கள் 800. இதுலதான் நம்ம கெட்டு போனது. சேலர் சோழர் பாண்டியத்தை வரைக்கும் நம்ம நிலத்துல இருந்திருக்கிறோம். இதுல இந்த முகலாயர்களும் இந்த வெள்ளைக்காரன் வந்து நாட்டை, அது முகலாயர் வெள்ளைக்காரன் தான் உலகத்திலே கெடுத்தது. எவனுக்கு ஆங்கிலம் படிக்க அவனுக்கு வேலை, அவ்வளவுதான். ஆங்கிலம் படிக்கிறவங்க அறிவு வேலை செய்யாதுங்க ஐயா. எவன் ஆங்கிலம் படிக்கிறானோ அவன் முடிஞ்சான், அவ்வளவுதான் முடிஞ்சான். அதெல்லாம் அழியப்பட வேண்டிய மொழி. அதனால எந்த நன்மையும் இல்லை. அதனாலதான் ஐரோப்பிய நாடுகள் எவனும் ஆங்கிலமே படிக்க மாட்டானுங்க. ஐரோப்பிய நாடுகள் எவனும் ஆங்கிலம் படிக்க மாட்டானுங்க. அங்கெல்லாம் ஒரே மொழி தான் ஐரோப்பிய நாடுகள்ல. சாதாரண விஷயம் இல்லை. அதனால இப்ப மேலை நாடுகளோட அமெரிக்க நாடுகள்ல கூட தாய்மொழி கட்டாயம்னு சொல்றான். அவன் உணர்றான். அவன் வந்து வயிற்று பொழப்பு மொழி, அரசியல் மொழி வச்சிருந்தாலும் கூட அமெரிக்கா போன்ற நாடுகள் தாய்மொழி கட்டாயம்ங்கிறான். எந்த நாட்டு தாய்மொழி அந்த கட்டாயம் படிக்கணுங்கிறான். அப்படிலாம் கொண்டு வந்துட்டாங்க. அது தாய்மொழிங்கிறது வந்து உணர்வுபூர்வமான மொழி. மற்ற மொழிலாம் வந்து செயற்கையான மொழி. அது வந்து கத்துக்கிட்டது. இது வந்து அவங்க ரத்தத்துல இருந்து ஊறி வர்றது அந்த மொழிங்கிறது. அதனால அது வந்து அதுக்கு வந்து ஒரு வேலை செய்யும். அது வந்து தாய்மொழிங்கிறது அவங்கவுங்களுக்கு அந்த தாய்மொழி வந்து வேலை செய்யும். சிறப்பா வேலை செய்யும். எல்லா நாடுகள்லயும் வந்து தாய்மொழி கட்டாயம் தான். இந்த நாட்டுலதான் தாய்மொழி கிடையாது. ஒரு வெண்ணெய்க்கு காரணம் இந்த வெள்ளைக்காரன் பண்ண அட்டகாசம் தான் காரணம். வெள்ளைக்காரனுடைய திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் நாட்டுல செய்முறை இருக்கணும். இந்தியா எந்த நாட்டுக்கு போறோம்னா அந்த நாட்டுல செய்முறை இருக்கக்கூடாது. எந்த நாட்டிலும் செய்முறையே இருக்கக்கூடாதுங்கிற அவனுடைய திட்டம். செய்முறை கல்வி இருக்கக்கூடாதுங்கிற திட்டம். போலியான கல்வி கொடுத்து ஏமாத்தினது. கல்வியை வந்து காசாக்குனது அவன் தான். கல்வியை வந்து காசாக்கி நாசம் பண்ணது அவன் தான். அது முறை அதுக்கு முன்னாடி வந்து ஆசிரியருக்கு வந்து மக்கள் பணம் கொடுப்பாங்க, மன்னர்கள் பணம் கொடுப்பாங்க, எல்லாரும் அவனுக்கு உதவி செய்வாங்க. உதவி செஞ்சு அவனை ஆசிரியரை காப்பாற்று, ஆசிரியர் வளமே வச்சுக்குவாங்க. ஆசிரியருக்கு மரியாதை ஆசிரியருக்கு மரியாதை தான் தேவை. இங்க என்ன தெரியுமா, ஆசிரியர் வந்து அப்படின்னு ஒரு மருத்துவரை போல இங்க ஆதரிக்கப்பட வேணும். அதுதான் இங்க விஷயமே. இது வந்து இப்ப இங்க நம்ம இந்தியாவில ஆசிரியருக்கு மதிப்பே இல்லை. இவன் தப்பா பண்றானே, இவன் இப்போ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதான் விஷயமே. மீண்டும் மேடம் இதை பத்தி பேசுவோங்க ஐயா. நன்றி, வணக்கம்.